REC rectangle ட்ரா பண்ணியாச்சு. இந்த சர்ஃபேஸ் அசோசியேட்டிவிட்டி ஆனில் இருக்கும்போது ட்ரா பண்ணியிருக்கேன். பிளானர் ஆப்ஜெக்ட் என்டர். இந்த மாதிரி எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள் அந்த பிளானர். அது இந்த சர்ஃபேஸ் அசோசியேட்டிவிட்டி ஆனில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை பிளானராக மாற்றினீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளானரை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அழகாக அதே மூவ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து பிளானர் போயிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க, என்டர். இப்போ பிளானர் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இப்படி மூவ் பண்ணோம்னாக்கா ஒரு ட்ராக் ஆப்ஜெக்ட் மாதிரி மூவ் ஆகும். அது அந்த பிளானர் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. இதை ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணோம்னாக்கா அந்த பிளானர் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ஆஃபில் வச்சுட்டு ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த பிளானர் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஓகே, இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட்டு. இந்த ஐசோமெட்ரிக் வியூ போய்க்கும். ஒரு பிளானர் ட்ரா பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம டேரெக்டாகவே எடுத்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் வந்து இந்த பிளானரை ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த ரைட் கிளிக் பண்ணி பேரலுக்கு போய்க்கிங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆப்செட் இருக்கு இல்லையா, அந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதில் கீழே டிஃபரன்ஸ் மெத்தட் அப்போ இந்த ஃப்ளிப் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாக்கா பாட்டம் சைடு, திரும்ப அதே கிளிக் பண்ணால் அகெயின் டாப் பொசிஷன்ஸ் இந்த மாதிரி வருது. அது மாதிரி போத் வந்து ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி. இது சாலிடாக வேணும் அப்படின்னா சாலிடுக்கு, கனெக்ட்னாக்கா ரெண்டு பாயிண்ட்டுக்கு இது பண்ணுமே. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளிப்பை செஞ்சு காமிச்சிடுறேன். ஃப்ளிப் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருங்கன்னா ஸ்பெசிஃபை த டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து கர்சரில் கூட நீங்கள் அது இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த நமக்கு ஆப்செட் கிடச்சிடும். இப்போ கண்ட்ரோல் செட்டு ஆப்செட் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த ஸ்பேஸு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து பாட்டம் சைடுக்கு ஃப்ளிப்பை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கொண்டு போகலாம். அப்படி இல்லைனாக்கா வேல்யூ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இங்கே இருக்குது பாட்டம் சைடு வேணுனாக்கா அந்த வேல்யூ பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அதில் கர்சர் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வேல்யூ தெரியுது பாருங்கள், 27ங்கிற மாதிரி. இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 27 கொடுத்து என்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேணும் ஆப்செட் கிடச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்து பெரிய ஸ்டேஜுக்கு போய்க்கிங்க. ஆப்செட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க, என்டர். இப்போ போர்ட் சைடுமே வேணும் அப்படின்னாக்கா போர்ட் சைடு. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 25 கொடுத்துங்க அப்ராக்சிமேட்டாக. என்டர் கொடுத்தனாக்கா நமக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து ஆப்செட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஆப்செட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க, பாட்டம் பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளோர் கொடுத்துட்டீங்க, டாப் பொசிஷனுக்கும் அதே ஃப்ளோர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா அந்த பாட்டமில் உள்ளது அப்படியே நீங்கள் ஆப்செட் பண்ணி டாப்பில் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடு வியூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேப் இருக்குது, அதே மாதிரி ஒரு பிளானர் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே அகெயின் இந்த ரிமைனிங் சைடு உங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா நீங்கள் அதை ஆப்செட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆப்செட்டோட யூசேஜ். ஓகே, கண்ட்ரோல் செட் கொடுத்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போயிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆப்செட்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஃப்ளிப்பு
போத் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாலிடு கொடுத்துட்டேன். இதுக்கு டிஸ்டன்ஸ் கேட்குது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு மவுஸில் வந்து அந்த கிளிக்கை கையை எடுக்காமல் தொடர்ந்து கண்டினியூஸாக அப்படியே ட்ராப் பண்ணுற மாதிரி. எவ்வளோ சைஸ், இப்போ இவ்வளோ சைஸ் உங்களுக்கு வந்து சாலிடு வேணும் அப்படின்னாக்கா இது இவ்வளோ சைஸு, இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா கூட சைஸ் வச்சுட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாலிடு வந்து கிரியேட் ஆகிடும். கண்ட்ரோல் செட்டு இதே மாதிரி தான். இப்போ திரும்ப வந்து ஆஃப்செட் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபைனல் வீடியோ வந்து கனெக்ட், இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கீப் adjacent edges connector, இது நீங்கள் எஸ் கொடுத்து எனக்கு இந்த எட்ஜ் அப்படியே நமக்கு கிடச்சிடும். ஓகே, நம்ம வந்து ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் வியூ, ஹோமு, ஸ்பைலின் நான் எடுத்துக்கிறேன். காப்பி, என்டர். இதை பேஸ் பண்ணி ஒரு லைன் நான் வந்து எஸ்கேப், இது ரெண்டுத்தையும் வந்து எஸ்கேப் ஜாயின் பண்ணிட்டு அது மாதிரி இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது. ஒரே ஆக்சிஸில் இருந்துச்சுனாக்கா நான் பிளானர் மூலிமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெட்வொர்க் மூலிமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், இது ரெண்டும் சேம் டைரக்ஷன். நான் கிளிக் பண்ணி என்டர் கிளிக் பண்ணிட்டேன். செகண்ட் டைரக்ஷன், இது ரெண்டும் செகண்ட் டைரக்ஷனு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் ஆகிடுச்சு. விசுவலைஸ் மெத்தடில் கொடுத்தீங்கன்னாக்கா ரியலிஸ்டிக், நம்ம எந்தெந்த மெத்தட்ஸில் வேணால் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நெட்வொர்க் மூலியமாக ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நெட்வொர்க்கிங் டூல் நம்ம யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெடி பண்ண அந்த சர்ஃபேஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.